பக்தி இருந்தால் பிரம்மாண்டத்தையும் நமக்கு சுலபமாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த கதையும் அதற்கே ஒரு சிறந்த உதாரணம். பல காலங்களுக்கு முன் ராம பக்தரான அனுமன் ராமாயண நிகழ்வுகளுக்குப் பிறகு ராமனிடமிருந்து அனுமதியுடன் காஞ்சிபுரம், சிதம்பரம், திருவண்ணாமலை போன்ற தெய்வீக தலங்களில் தங்கியபடி தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் மனம் முழுவதும் ஸ்ரீராமன் மீது பக்தி, தாழ்மை, சேவை இவற்றால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் ஸ்ரீமதி சீதா தேவி தன் தெய்வீக ஆசனத்தில் அமர்ந்திருந்த போது அனுமன் அவரை பார்த்து, அம்மா, நீங்கள் எப்போதும் இவ்வளவு அழகாகவே இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். சீதாதேவி நகைத்து, நான் தினமும் என் முகத்திலும் திருமேனியிலும் செந்தூரம் பூசுகிறேன். அதனால் என் உடலில் ஒரு நற்காந்தி பளபளக்கும் என்று கூறினார். அவசரமாக செந்தூரம் வாங்கி தன் முழு உடலிலும் முகத்திலும் செந்தூரத்தை பூசிக்கொண்டார். அவர் முழுக்க செந்தூர வெப்பம் உடையவன் போல ஜுவலித்தார். இதை பார்த்தவர்கள் ஆச்சரியத்தில் மயங்கினார்கள். சிலர் பயந்து விட்டனர். அனுமன் மட்டும் அமைதியாக இருந்தார். அவரிடம் ஏன் இப்படி செந்தூரம் பூசியா என்று கேட்டபோது அவர் தன்னுடைய பக்தியில் இருந்து வந்த பதிலை மிகவும் இளமையாக சொன்னார். நான் என் ஸ்ரீராமனுக்காக இதை செய்தேன். அம்மா சொன்னது போல இந்த செந்தூரம் பூசுவதை விட நலமில்லை. அந்த பக்தியையும் சேவையையும் பார்த்த ராமரும் சீதாதேவியும் மிகுந்த ஆனந்தத்தில் அனுமனை ஆசீர்வதித்தனர். அதன் பிறகு அனுமனுக்கே செந்தூரம் பூசும் மரபு நடைமுறைக்கு வந்தது. இன்று வரை பலரும் அனுமனுக்கு செந்தூரம் சாத்தி அவரை பூஜிக்கிறார்கள். இந்த கதை பிராமண ஸ்டைலில் பக்தி, சாஸ்திர மரியாதை மற்றும் மதுரமான மொழியில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. மேலும் இதை தேவையெனில் 4 பாகங்களாக பிரித்து நூலாகவும் விரிவுபடுத்தலாம். விருப்பம் இருந்தால் சொன்னால் தொடரலாம்.